Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானையும் தர்ப்பணேஸ்வரரையும் தரிசனம் பண்ண போகிறோங்க. அதான் அடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம ஒரு டவுன் பஸ் மூலிமா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து காரைக்கால் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக திருநள்ளாறுக்கு பஸ் ஏறி போயிட்டு தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்மளோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருந்து திருநள்ளாறு போய் சாமி தரிசனம் பண்ணலாம். நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சூப்பர் ட்ராவல் பேக்கில். மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனோட வாசலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பஸ் வருங்க. இந்த டவுன் பஸ் மூலமாக ஏறணும்னா நம்ம இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே போயிட்டு அடுத்த பஸ் பிடிச்சி நம்ம அங்கே போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு 30 கிலோமீட்டருங்க. காரைக்கால் போனோம்னா காரைக்கால் 25 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் நம்ம திருநள்ளாறு ரீச் பண்ணிடலாம். ஸ்டேஷன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:10 ஆகுதுங்க. நம்ம 10 மணிக்கு ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் வரல. இந்த ஸ்டேஷன் வெளியே பாருங்கள், மழை வந்துருக்க மாட்டேங்குது, தண்ணி ஃபுல்லாக நிற்குது. நம்ம கூட இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி குமார் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ட்ரெயின் வர டைமிங் தான் வருமாங்க. நம்ம ட்ரெயின் டிலேனால டவுன் பஸ் கிடைக்கல. அதனால் இப்போ நம்ம ஆட்டோ மூலிமா புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். 120 ரூபாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. புது பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் அங்கேருந்து நம்ம திருநள்ளாறு பஸ் கிடைக்கும். திருநள்ளாறு இல்லைனா காரைக்கால் பஸ் போயிட்டு அங்கேருந்து மாறி போகலாம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் மயிலாடுதுறையோட புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க்காக நடந்துகிட்ருக்குங்க. கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இந்த பஸ் வந்து மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் போகுது. இதை கேட்டு பார்ப்போம், இல்லைனா வேறு பஸ் கேட்டு ஏறிக்கலாம். ஓகேங்க, நம்ம பார்த்த பஸ் அதே பஸ்ஸில் ஏறிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து காரைக்காலுக்கு ஒரு 24 கிலோமீட்டர் வருங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் திருநள்ளாறு வந்துடும். நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகிறோம். டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ டைம் ஆகுது, டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆகுது பார்க்கலாம். நாம் தமிழ்நாடு பார்டர்லேருந்து புதுச்சேரி பார்டர் போகிறோங்க. திருநள்ளாறு 2 விஷயம் ஃபேமஸுங்க. ஒன்று சனீஸ்வர பகவான் கோயில், 2வது இந்த கடை. எவ்வளோ பெரிய கடை இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி. இப்போ நம்ம காரைக்கால் இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஏறி போக போகிறோம். இங்கே ஒரு பஸ் இருக்குது பாருங்கள், MOHன்னு இருக்குது. இதான் திருநள்ளாறு போகுது, கும்பகோணம் போகிற பஸ்ஸுங்க. திருநள்ளாறு கூத்தனூர் போகிற வழியாக இருக்குது. இந்த பஸ் ஏறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருநள்ளாறு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம குளத்துக்கு தான் போகிறோம் குளிக்கிறதுக்கு. வாங்க போகலாம். ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் வந்து பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வந்து 35 ரூபாங்க. கிலோமீட்டர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருங்க. அங்கேருந்து காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு வந்ததுன்னா 10 ரூபாங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கோயில் இறங்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க.
நம்ம ஃபஸ்ட்டு அந்த நலன் குளத்துக்கு போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாமி தரிசனம் பண்ண வரோம். வாங்க அப்படியே நலன் குளத்துக்கு குளிச்சுட்டு வரலாம். சேரியில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழங்கால வீடுகள் அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய வச்சுருக்காங்க. நம்ம திருநள்ளாறு நலத்தீரத்துக்குள்ளே வந்துட்டோங்க. ஆர்ச்சுக்குள்ளே வந்தோம்னா கோயிலேருந்து ஒரு 500 மீட்டர் வருங்க. நடந்து வந்தோம்னா பாருங்கள் அந்த ஆர்ச் இது போட்டிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்க. அங்கே தான் போய் நம்ம குளத்தை பார்க்க போகிறோம். எல்லாரும் போய் ஒட்டி வைக்கும் பார்த்தா திருநள்ளாறு கோயில் இருக்கக்கூடிய நலன் குளம் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய துணியெலாம் கழட்டி நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிடக்குது. பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் போடாமல் உள்ளே போட்டு போயிடுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு பச்சை கலராக தான் இருக்குங்க. தண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே இருக்குமான்னு தெரில. இப்போ நான் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருநள்ளாறு கோயிலில் வந்து நலன் குளத்தில் நீரடியாச்சு. சூப்பராக இருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கோயிலில் தரிசனம் பண்ண போகலாம். இதுதான் நலன் குளம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் வந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். உள்ளே வந்து குளிக்கிறதுக்குலாம் வசதி கிடையாதுங்க. நம்ம டாய்லெட் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நலன் குளத்தை குடிச்சிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 12:45 மதியானம். சரியான வெயில் அடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தரிசனம் டைம் வந்து 1 மணி வரைக்கும் இருக்குங்களாம்மா. நம்ம இப்போ போனோம்னா 10 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ணிடலாம். ஏன்னா சாமி தரிசனம் பண்ணால் தான் அடுத்து நம்ம ட்ரெயின் ஒரு 3 மணிக்கு இருக்குது. அந்த ட்ரெயின் பிடிக்கணும். எந்த ட்ரெயின் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த விழாவில் சொல்கிறோம். வாங்க நம்ம திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் தர்பநாரீஸ்வரர் சுவாமியும் தரிசனம் பண்ண போகலாம். தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவான், திருநள்ளாறு, காரைக்கால், பாண்டிச்சேரி. இதான் வந்து அந்த ஆர்ச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி எல்லா பக்கமும் வெஜ் ஹோட்டல் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸு ஃபுட்டு எல்லாமே கிடைக்குது. நாம் ஒரு கடைக்கு ஃபுட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா சாப்பிட போக சொல்கிறோம். நம்ம குளத்தில் குளிச்சுட்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட முன்பக்கம் போக வேண்டியது இல்லைங்க. அந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆலயம் செல்லும் வழின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். 1958 நம்பர் போட்டிருக்கோம். இது ஆர்ச்சில் வந்தீங்கன்னா இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே சாமி தரிசனம் பண்ண போயிடலாம். ஹோட்டல் தர்பணீஸ்வரர். நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் கொண்டுட்டோங்க. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. 12:50 ஆச்சு. 1 மணி இட சாத்தான்னு இருக்காங்க. நம்ம டக்குன்னு செப்பல் பாஸ் போட்டு சாமி தரிசனம் உள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் உள்ளே வர நட சாத்திட்டாங்க. அடுத்து வந்து தரிசனம் வந்து 4 மணிக்கு நட ஓப்பன் பண்ணுவாங்க. நாம் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கோம். அதனால் லஞ்ச் சாப்பிட்டு நம்ம அன்னதான் சாமி தரிசனம் பண்ணுவோம். 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணிவிட்டு 4 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணலாம். கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. உப்புமா வாங்கி வந்தாச்சு. உப்புமா கொடுத்துருக்காங்க. நல்லா சுட இருக்குது. சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டாச்சுங்க. இந்த அன்னதான சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. கோயில் வந்து 4 மணிக்கு திறப்பாங்க. இன்னொரு 2.5 மணி நேரம் இருக்குது. இங்கே ஃபோனெல்லாம் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிளான் வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஈரோடு போகிறதுக்கு ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம். அது போக முடியாது. அதனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று காரைக்கால் போய்ட்டு அங்கே ட்ரெயின் ஏறலாம். காரைக்கால் இல்லைன்னா கும்பகோணம் போய்ட்டு கும்பகோணத்துலேருந்து ட்ரெயின் ஏற முயற்சி பண்ணாங்க. கும்பகோணத்துலேருந்து ஒரு 6:28க்கு ட்ரெயின் இருக்குது. கடலூர் போர்ட்டில் இருந்து மைசூர் போகிற ட்ரெயின். இப்போ நான் வந்தோம் பார்த்தீங்களா, அதே ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் பிடிச்சோம்னா இது நைட்டு ஒரு 11-12 போயிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி அமைதியாக.
2026 முதல் 29 வரை சனி பகவானின் நிலை பாருங்கள். மேசராசி, மீனராசி, கும்பராசி, அப்புறம் சிம்மம், கன்னி, தனுசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம தயாராகிட்டோம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. டைம் பார்த்திங்கன்னா 3:30ங்க. 2 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட பிரகாரத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க. உள்ளே போய் நம்ம வெயிட் பண்ணலாம். 4 மணிக்கு தான் நட திறப்பாங்க. அப்புறம் சாமி தரிசனம் பண்ண முடியும். இந்த கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குங்க. 1 மணினா 12:45 நட சாத்திடுறாங்க. 1 மணிக்கு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணலாம். இந்த புதுச்சேரி திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரர் சுவாமி சனீஸ்வர பகவான் கோயில். கோயிலோட மெயின் கோபுரங்க. நல்ல 7 நிலை கொண்ட பெரிய கோபுரமாக இருக்குது. உள்ளே வந்தோம்னாலே ரேம்பும் இருக்குங்க, படிக்கட்டும் இருக்குது. இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. வலது பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குங்க. ஸ்ரீ பிரணாம்பிகை சமேத ஸ்ரீ தர்ப்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்தலம் திருநள்ளாறு. கோயிலுக்கு இருக்கக்கூடிய இந்த திலதீபம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாங்க. உள்ளே சேல் பண்ணுவாங்க, வாங்கிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராஜகோபுரம். ராஜகோபுரம் வாசல்லே பார்த்திங்கன்னா ஒரு பெண் நடனமாடக்கூடிய இதில் இருக்குங்க. அப்படியே தூண் பாருங்கள், பெரிய தூண் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குங்க. கதவு பாருங்கள், எவ்வளோ பெரிய கதவு. கோயிலோட ராஜகோபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட திருக்கல்யாணம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகரோட திருக்கல்யாணம் எல்லாமே மேலே வந்து டிராயிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. வந்து நீங்கள் தலை தூக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். விநாயகர், முருகர், அப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் திருக்கல்யாணத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சிவபெருமான் வந்து நடராஜர் கோலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய இதுங்க. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்முடைய பார்க்கடலில் விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்கக்கூடியதுங்க. ஸ்ரீதேவி புத்தியோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பிரகாரத்துக்குள்ளே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய கோலங்கள்லாம் ஒன்று வச்சுருக்காங்க, போஸ் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தாண்டவம். இது வந்து பார்த்திங்கன்னா உமா தாண்டவம் இருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ரேசிதம், அப்புறம் கௌரி தாண்டவம். இது பார்த்திங்கன்னா சம்ஹார தாண்டவம், ஆனந்த தாண்டவம், அர்த்த நிகுட்டம், அப்புறம் காளிகா தாண்டவம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு பாருங்கள், ருத்ர தாண்டவம். இது எல்லாமே வந்து இந்த வலது பக்கம் இடது பக்கம் தூணில் இருக்கும். வந்தீங்கன்னா மறக்காமல் அப்படியே பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் தான் அன்னதான கூட்டம் இருக்குங்க. உள்ளே வந்தோன்னா இடது பக்கத்தில் தினசரி மதியம் 12 மணிக்கு அன்னதானம் நடைபெறும். நம்ம வந்தோம், நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அன்னதானம் டைம் முடிஞ்சுது. இது பற்றி பார்த்திங்கன்னா இடையன் சன்னதி இருக்குது. கோயிலில் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறக்கூடிய அர்ச்சனை டிக்கெட் வந்து 5 ரூபாங்க. அப்புறம் திலதீபம் 5 ரூபா. நம்ம இங்கேயே டிக்கெட்டை கொடுத்து சேல் பண்ணுறாங்க, வாங்கிக்கலாம். திலதீபம் டோக்கன் வாங்கிட்டு அந்த கோயில் ராஜகோபுரத்துக்குள்ளே வந்தோடனே வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா திலதீபம் ஏற்ற செல்லும் இடம் இருக்குங்க. வந்துட்டு இங்கே நமக்கு அந்த டோக்கன் கொடுத்தோம்னா இங்கே திலதீபம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு இந்த திலதீபம் வந்து இங்கே ஏற்றலாம். திலதீபம் ஏற்றும் இடம் திருநள்ளாறு கோயிலில் கூட்டமாக இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய வரிசையாக செல்ல வழி வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு வழி, 100 ரூபா சிறப்பு வழி, 200, 300ன்னு சொல்லி நமஸ்காரம் செய்யக்கூடிய வழி எல்லாம் இங்கே இருக்குங்க. கூட்டமாக இருக்கிற காலத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. இப்போ 3:40 இன்னொரு 20 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்து இந்த திலதீபம் வாங்கி ஏற்றிட்டு சாமி தரிசனம் பண்ணால் உள்ளே போகலாம். இப்போ 3:50 நல்லா கூட்டம் வந்துருச்சு கோயிலுக்கு. நட திறக்கல. கோயிலுக்குள்ளே வந்து மொபைல் அலோடு கிடையாதுங்க. நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறோம். இங்கே தான் யானை இருக்கும். யானை இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க.
யானை ஃபோட்டோ எடுக்கவும் அலோடு கிடையாது. கோயிலோட மேல் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் இருக்காங்க. ராகு, சனி, கேது, செவ்வாய், சூரியன், குரு, சந்திரன், சுக்கிரன், புதன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி விஷ்ணு இருக்கார். அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆனந்த தானம் ஆடக்கூடிய இதுங்க. அப்புறம் சிவபெருமனுடைய திருக்கல்யாணம், முருகருடைய திருக்கல்யாணம், விநாயகருடைய திருக்கல்யாணம் எல்லாமே இதில் அப்படியே மேலே வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருநள்ளாறு கோயிலில் ஈஸ்வரர் சனீஸ்வர பகவான் அம்பாவில் சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சிங்க. சிறப்பாக இருந்த தரிசனம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 4:30 ஆகுதுங்க. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிருந்து ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ அது வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்திருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வேலையை நம்ம மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்புட் ட்ராவல் பிளாக்.